வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கோபி65. இதுவரை ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த கோபி65 இனி வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து ஈஸியாக, குயிக்காக, டேஸ்டியாக, கிறிஸ்பியாக நீங்கள் செய்ய முடியும். இதை நீங்கள் லஞ்சுக்கு சைடிஷாகவோ அல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவோ செய்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்து அதை மீடியம் சைஸில் இது போல் கட் பண்ணிடணும். பூவோட தண்டு பகுதி அதிகம் இல்லாமல் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் தண்ணீர் விட்டு அது சூடானதும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துடணும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் அப்படியே சூடாக்கி உடனே தண்ணீரை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், 3 ஸ்பூன் மைதா, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் 1 ஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கணும். 1/2 லெமனை கட் பண்ணி பிழிஞ்சிக்கணும் அல்லது 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதோட சேர்த்துடணும். தண்ணீரை கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசையணும். இட்லி மாவு போல் இருக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சூடான தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேட்டர் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுடணும். ஃப்ரையிங் பேனில் ஆயில் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதும் காலிஃப்ளவரை இதில் போட்டுடணும். போட்ட உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடணும். அப்போ தான் நல்லா குக்காகி கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எதை அடிக்கடி விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை நீங்களே உங்கள் கையால் செய்து கொடுத்து ருசித்து ரசித்து அவங்க சாப்பிட்றத பாருங்கள். அதில் ஒரு தனி சந்தோஷமே கிடைக்கும். அவ்வளவுதான், சூடான கோபி65 ரெடியாக இருக்குது. அதை சாஸோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நன்றி.